அதிமுக பாஜக கூட்டணி என்பது பரவலாக சென்ற நீங்கள் ஒரு தவறான தகவலை தெரிவித்து, அதாவது கட்சி அலுவலகத்தை சந்திப்பதாக எடப்பாடி தெரிவித்துவிட்டு அமித்ஷாவை மறைமுகமாக சந்தித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து வருகிறது. அதுக்கான காரணங்கள் என்ன சார்? நீங்கள் கேட்கின்ற கேள்வி முழுமையான உண்மை இல்லாத ஒரு கேள்வி. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள், எங்களையும் அழைத்து சென்றார்கள். ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட எங்களுடைய இயக்கத்தினுடைய கட்டிடத்தை பார்வையிட்டு அடுத்ததாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய உள்நாட்டு அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்திக்க இருந்தார்கள். அப்பொழுது சென்று சந்தித்தோம். அந்த சந்திப்பு என்பது தமிழ்நாட்டுடைய நலன் கருதிய திட்டங்கள் இந்த அரசால் முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாமல் ஒரு செயலிழந்த அரசாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தமிழகத்தின் மக்கள் மீது நீங்கா பற்றுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கம் அவருடைய பொதுச்செயலாளர் என்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மத்தியிலே நடத்தக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் மாநிலத்திற்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிதியையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார்கள். அதற்காகத்தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மற்றும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், அங்கே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று உள்ளாட்சித்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்தோம். கடந்த 2023 செப்டம்பரில் நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து விலகுவதாக அறிவிச்சிங்க. நீங்கள் சொல்லும் போதும் அண்ணா அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் தமிழகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய மாவட்டத்தையே முதலில் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள், அவரும் தொழில் முனைவோரை அழைத்து மாநாடு நடத்தினார், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றார். அதனுடைய விளைவாக இங்கே டெல்டா வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக ஓலா வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக நம்முடைய சிரஞ்சி தயாரிக்கக்கூடிய மயிலான் வந்திருக்கிறது. இப்படி பல தொழிற்சாலைகள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் வந்திருக்கிறது. இப்போது 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார்கள், வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் எத்தனை தொழிற்சாலையை நம்முடைய மாவட்டத்திற்கு, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று சொன்னால், இப்பொழுது தமிழகத்தில் தொழில் முனைவோர்கள் விரும்புகின்ற பகுதியாக ஓசூர் இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த எய்த்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து சொல்லியிருக்க, என்ன சொன்னார்? எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம், அதுவும் ஒசூரை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிலே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில் முனைவோருக்கும் தொழில் முனைவந்து செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு மாவட்டம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கொண்டு வந்த எங்களுடைய அரசு, இன்றைய அரசு எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வினாவாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 55 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார். மனசில் பட்டதை, அவர் மனதில் பட்ட காயங்கள், அந்த காயத்தினுடைய வெளிப்பாடு அது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுதும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய படம் வெளிவருகின்ற போது எந்தவித சிரமமும் இல்லாமல் படம் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நடிகர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு படத்தை நடித்து வெளியிடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார், யாரையெல்லாம் போய் பார்த்தார், அந்த படத்தை விநியோகம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் அதற்கு அவருடைய மனம் புண்பட்டிருக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறது. தான் செய்கின்ற தொழில் கூட இவ்வளவு இடைஞ்சல் கொடுக்கிறார்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் என்று விரும்பியதன் காரணமாக அந்த நிலைப்பாட்டிலே மேடையிலே அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய சிந்தனை
அரசியல் வெளிப்பாடு அல்ல. அவர் நீண்ட காலமாக மனதிலே இருக்கின்ற வருத்தத்தை, கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார். அந்த வருத்தம், கோபம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மீது அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தோம், முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் எங்களை மறந்து விட்டால் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியலுக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த கருத்தை நிச்சயமாக அவர் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த கேள்வியை நீங்கள் அண்ணாமலை கிட்ட கேட்டால் நல்லா இருக்கும். என்ன அவர் மனசில் என்ன கொச்சின்னு பேசுகிறான்னு எனக்கு தெரியாது இல்லையா. இப்போது திரு விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழு செயற்குழுவிலே ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து அவர் மனதில் எப்படி தோன்றி இருக்கிறது என்பதை நான் காரணத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுபோல இவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார், வந்து இங்கே சொல்லுகிறார். மகிழ்ச்சி. எல்லா அரசியல் தலைவர்களுமே மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் தான். அதில் போலி இருக்கக்கூடாது, சந்தர்ப்பவாதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்களால் தான் செல்லுகின்ற இலக்கை அடைய முடியாது. அந்த போலியும் சந்தர்ப்பமும் இல்லாத இருந்த காலத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. அடுத்து 26லும் மீண்டும் ஆட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான். நீங்கள் கேள்வி கேட்குறது தவறில்லைன்னு சொல்லலை. அந்த கேள்வி கேட்கின்ற நபர்கள் தான் மாறி இருக்கு. அந்த கேள்வியை யார் கூறினார்களோ அவர்களிடத்தில் கேட்டால் அதற்கு அவர் சரியான பதில் சொல்லுவார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுது கட்சியை பெரிய தலைவர்களை விமர்சித்து பேசுகிறார்கள். அதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2 கோடி அதிமுக தொண்டர்களின்படியே நாங்கள் விலகி இருக்கிறோம். 2024 26 சட்டசபை தேர்தலும் கூட்டணி தொடராது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டெல்லியில் பேசும்போது கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கிறது என்று சொல்வது அதிமுகவோட கூட்டணி நிலைப்பாடு ஏற்படுவதாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலில் நாங்கள் டெல்லிக்கு சென்றது மாநில அரசினுடைய தேவைகளையும் நலன்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள். இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முழுவதுமாக உள்ளாட்சித்துறை அமைச்சரை சந்தித்தது தமிழக மக்களுடைய நலன் கருதிய திட்டங்கள், நிலுவையில் இருக்கின்ற திட்டங்கள், தமிழகத்திற்கு விடுவிக்கப்படாத நிதியை விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முறையிலும் அதனுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மற்றும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் இணைந்து அவரை சந்தித்தார்கள். அவரிடத்தில் மனுவை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிலைப்பாட்டில் இப்பவும் அதிமுக உறுதியாக இருக்கிறதா என்பதுதான் தெளிவுபடுத்தப்படாமல் எப்பொழுதுமே ஒரே பார்வையில் சென்று கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார், எங்களுக்குடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். கொள்கை ரீதியிலாகவும் அதே நேரத்தில் இணக்கமாக செயல்படுகின்ற இயக்கங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதில் உறுதியாக மாண்புமிகு அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் நோக்கமே அல்ல, முழுவதுமாக தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி சந்தித்த சந்திப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனுக்கோசரம் அமித்ஷா அவர்களை சந்தித்துன்னு சொல்றீங்க. ஆனால் நேற்று செய்தியாளர் சந்தித்தாரா? உங்களுடைய அவருடைய வழியில் செயல்பட்டு இருக்கிறாரா என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருப்பெயரை முன்னிறுத்தி திரு திருமாவளவனிடத்திலே இணைந்தார்கள். திருமாவளவனும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து முன்னிறுத்தினார்கள். ஆனால் முன்னிறுத்திய பின்பு அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே நாம் இணைகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர் பின்னால் நின்றால்
அடுத்ததாக அவர் பொதுவெளியில் பேசுகின்ற கருத்துக்கள் தலைவருடைய கருத்துக்களாகத்தான் மட்டும் இருக்க வேண்டும். இன்று நான் அதிமுகவில் மூத்த உறுப்பினராக இருந்தாலும் கூட எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை ஒட்டித்தான் நான் பேச வேண்டும். அதுதான் கட்சியினுடைய மரபு. ஆனால் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியில் கூட்டணியை இருந்து வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திய கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அந்த சூழலில் இவர் தேவையில்லாமல் கருத்தை சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர், நல்ல சிந்தனையாளர், சமூகத்திற்கும் மக்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர். அதன் அடிப்படையிலே அவரை ஒதுக்கி வைத்து விட்டார். அவர் இன்னொரு இடத்துக்கு வருகிறார். அங்கே வந்து எப்படி திரு திருமாவளவனிடத்திலே அவரை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தாரோ அதே நிலையில் இந்த கட்சியில் நேற்று பொதுக்குழு செயற்குழுவிலே பார்த்திருப்பீர்கள். அவராக பேசுகிறார். நீண்ட காலமாக 20-30 ஆண்டு காலமாக நடிப்பு தொழிலே இருந்த அந்த ரசிகர்கள் திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தளபதி என்ற பட்டம், தளபதி தானே, தளபதி என்ற பட்டம் 30 ஆண்டு காலம் அந்த தளபதிக்காகவே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தொண்டர்கள் கொடுத்த பட்டத்தை நேற்று வந்த திரு ஆதவ அர்ஜுனா தன்னுடைய சுயநலத்திற்காக, தான் அந்த இயக்கத்தில் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக, தான் இந்த இயக்கத்தை வழிநடத்துவது போல காட்டிக்கொள்வதற்காக அந்த மேடையிலேயே அந்த தளபதி என்ற பெயரை தூக்கி எறிந்துவிட்டு இவர் ஒரு பட்ட பெயரை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி அரசியல் தலைவர்கள் அவர் போன்றவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். திரு திருமாவளவனிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தினார். அனுபவம் உள்ளவர், ஒதுக்கிவிட்டார். திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர். அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை. மக்களையே சந்திக்காமல் 4 செவற்றுக்குள்ளாகவே 2 ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் இவரை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். போக போக பார்க்கலாம்.